Dear students, good evening to all. Last class கண்டினியூவாக கிளாஸ் பார்க்கலாம். ஹெடிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளியேச்சர். இதை ஷார்ட்டாக சொன்னால் ஐசிபிஎன் ஐசிபிஎன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல், அதாவது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளியேச்சர் அப்படின்னா பன்னாட்டு தாவரவியல் பெயர் சுட்டும் சட்டம் என்று பெயர். பன்னாட்டு தாவரவியல் பெயர் சுற்று சட்டம். ஓகேங்களா? அப்போ தாவரத்துக்கு வந்து பேர் வைக்கும் பொழுது இந்த மாதிரி வைப்பாங்க. பாருங்க, அசஸிங் நேம் ஃபார் ஏ பிளான்ட் நோன் அஸ் நாமன்கிளியேச்சர். அசஸிங் நேம் ஃபார் ஏ பிளான்ட் இஸ் நோன் அஸ் நாமன்கிளியேச்சர். ஒரு தாவரத்துக்கு பெயரிட்டு அழைப்பது, ஒரு தாவரத்திற்கு பெயரிட்டு அழைப்பது பெயரிடுதல். நாமன்கிளியேச்சர்னா என்னது? பெயரிடுதல் என்று பெயர். நாமன்கிளியேச்சர்னா பெயரிடுதல். அப்போ அசஸிங் நேம் ஃபார் ஏ பிளான்ட் இஸ் நோன் அஸ் நாமன்கிளியேச்சர். பாருங்க, this is based on the rules and recommendations of the International Code of Botanical Nomenclature. இந்த தாவரவியல் பெயர் சுட்டும் சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிந்துரையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ரெக்கமெண்டேஷன் ஆனது பரிந்துரையின் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னு சொன்னாங்க. ஐசிபிஎன் டீல்ஸ் வித் த நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங், அதாவது எக்ஸிஸ்டிங்னா லிவிங் அண்ட் எக்ஸ்டிங்னா ஃபாசில் ஆர்கானிசம். அவங்க அந்த பெயர் சுட்டு சட்டம் இருக்கு பாருங்க. இந்த அமைப்பானது உயிருள்ள மற்றும் அழிந்து போன உயிரினங்களில் அதாவது உயிரினங்களில் பெயர்களை பற்றி விளக்குகிறது. இது வந்து இந்த நாமன்கிளியேச்சர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதும் அழிந்து போன உயிரினங்கள் ரெண்டுக்குமே எனது ஒரு அடையாளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பெயர் குறியீடு பெயரிடுதல் அப்படி சொல்லலாம், இல்லை குறியீடுதல் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பெயர் வைக்கிறதுனால உயிருள்ள தாவரங்களுக்கும் பெயர் தெரியுது, அதனால் அழிந்து போன தாவரங்களுக்கும் அந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இந்த எலிமெண்ட்ரி ரூல்ஸ் ஆஃப் நேமிங் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்டு NAS 1737. முத தாவரங்களுக்கு ஆரம்ப காலத்தில் பெயர்தல் அடிப்படை விதிகள் பெயர்தலுக்கு வந்து யார் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த எலிமெண்ட்ரி ரூல், எலிமெண்ட்னா அடிப்படை விதி, அடிப்படை விதியில் வந்து தாவரங்களுக்கு முதலாக பெயரிட்டவர் யாருன்னா லினேயஸ். இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1737 அண்டு 1751. ஹிஸ் ஃபிலோசபியா பாட்னிக்கான்னு சொல்லக்கூடிய நூலில் அவர் வெளியிட்டிருக்கார். ஃபிலோசபியா பாட்னிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் முன்மொழிந்தார் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன் 1813 the detailed set the rules regarding plant nomenclature was given by A.B.D. கண்டோல் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அவர் வந்து டி கண்டோல், இவர் வந்து தாவர பேரு விதிமுறைகளை வந்து டிவி கண்டோல் வெளியிட்டு அவருடைய புக்கு வந்து தியாரி எலிமெண்ட்ரி நிலா பொட்டானிக் தியாரியாவா இவர் ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில விதிகளை எழுதி, யார் ஏபி கண்டோல் சில விதிகளை எழுதி அவருடைய ஃபேமஸான புக்கு வந்து தியாரி எலிமெண்ட்ரி டீலா பொட்டானிக்ன்ற புக்கில் வெளியிட்டார். தென் த ப்ரெசன்ட் ஐசிபிஎன் வாஸ் எவால்வ் பை ஃபாலோயிங் த சேம் ரூல்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே விதியை தான் குறிக்குது சொன்னாங்க. எல்லா பேரும் வந்து ஒரே விதியை தான் குறிக்குது. லினேயஸ், ஏடிபி கண்டோல் அண்ட் இஸ் சன் வந்து பாருங்க அல்ஃபான்ஸ் டி கண்டோல். இவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஐசிபிஎனுக்கு வந்து சில விதிகள் குறிச்சிருக்காங்க. அந்த விதிகள் என்னென்ன, அந்த விதிகள் எல்லாமே சேமாக தான் இருக்குன்னு சொல்லி லினேயஸ் சொன்ன விதியும் ஏபி கண்டோல் அண்ட் அவருடைய கண்டோலுடைய சன் வந்து அல்ஃபோன்ஸ் டி கண்டோல் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா
ஐசிபிஎன் பிரின்சிபிள்ஸ். ஐசிபிஎல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் கொள்கை சொல்லுவாங்க இல்லையா. ஐசிபிஎனுடைய கொள்கை பாருங்கள். இந்த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் இஸ் பேஸ்டு அண்ட் ஃபாலோயிங் 6 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 6 பிரின்சிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிரின்சிபல் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு, பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சுவாலஜிக்கல் அண்டு பாக்டீரியாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர்னா தாவரவியல் பெயர் சூட்டு முறை. இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட்னா தனி, அதாவது இண்டிபெண்டன்ட்னா தனிச்சையானது. இண்டிபெண்டன்ட்னா தனிச்சையானது. சுவாலஜிக்கல் அண்ட் பாக்டீரியல் நாமன்கிளேச்சர், அதாவது விலங்குகள் மற்றும் பாக்டீரியல் பெயரிடுதல் முறையிலிருந்து தனிச்சையானது. பாட்னி பெயரிடும் முறை வந்து விலங்குகள் மற்றும் பாக்டீரியல் பெயரிடுதல் அந்த முறையிலிருந்து தனித்து காணப்படுவது தான் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். தனியாக தனித்து இருக்குன்னு சொல்கிறாங்க. The application of names taxonomic group is determined by means of nomenclatural types. என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு வகைப்பாட்டு குழுவின் பெயரிட்டு வகைகளின் மூலம் தீர்மானம். அப்போ பெயர் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வகைப்பாட்டு, அதாவது வகையீட்டு தீர்மானத்தின் அடிப்படையில், அதாவது பெயரிட்டு வகைகளின் மூலமாக தான் தீர்மானிக்கப்படும் அப்படின்றாங்க. The application of names taxonomy groups determined by means nomenclature types, அதாவது nomenclature types பெயரிடுதல் டைப் மூலமாக தான் நிர்ணயிக்கப்படும் அப்படின்றாங்க. Nomenclature of a taxonomic group is based on periodic of population, which are periodic of publications. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வகைப்பாட்டு குழுவின் பெயர் வெளியிடல். வகைப்பாட்டு குழுன்றாங்கன்னா யார் பெயர் வைக்கிறாங்களோ அது பெயர் குழுவினர், அவங்க பெயர் குழுவினர் வெளியிட்டல் அவங்களுக்கு தான் அவங்க முன்னுரிமை அடிப்படையில் அமைகிறது. அவங்க வந்து முன்னுரிமை அடிப்படையில் தான் அவங்க வந்து பெயரிடுவாங்க. யார் வரணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் பேர் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஈச் டாக்ஸானமிக் குரூப்ஸ் இஸ் பர்டிகுலர் பாருங்க அதாவது சர்க்கம்ஸ்கிரிப்ஷன் பொசிஷன் ரேங்க் கேன் பி ஃபியர் ஒன்லி ஒன் கரெக்ட் நேம். என்னன்னா ஒவ்வொரு வகைப்பாட்டு குழுவும் ஒரு குறிப்பிட்ட விளக்க எல்லைப்படுத்துதல் நிலை தரத்தின் அடிப்படையில் ஒரு சரியான பேர் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு தாவரத்துக்கு பேர் வச்சோம்னா கண்டிப்பாக அந்த பேர் சரியாக இருக்கும். ஏன்னா பேர் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தரத்தின் அடிப்படையில் தான் பேர் வைப்பாங்க. தரத்தின் அடிப்படையில் ஒரு தாவரத்தின் நிலை, அதனுடைய தரம் என்ன அப்படின்னு அந்த அடிப்படையில் பேர் வைக்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க பொசிஷன், அதாவது circumscription position and rank can fairly correct name. The earliest that is in accordance with the rules except the specific has a specific. இது வந்து சில குறிப்பிட்ட வகைகளை தவிர இந்த விதியின்படி முன்னுரிமை அளிக்கணும். சில குறிப்பிட்ட வகைகளை தவிர மற்ற எல்லாருக்குமே இதுதான் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்றாங்க. முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்து the scientific names of taxonomic groups are treated as Latin அதாவது regardless of their derivation சொல்றாங்க. வகைப்பாட்டு குழுக்களின் அறிவியல் பெயர் அதன் மூலத்தோற்றத்தை பொருத்தப்படாமல் லத்தீன் மொழியில் அமைய வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகைப்பாட்டு முறையில் வைக்கக்கூடிய தாவர பெயர் வந்து லத்தீன் மொழியில் இருக்கணும். லத்தீன் மொழியில் தான் தாவரத்துக்கு பெயர் வைக்கணும்னு சொல்கிறாங்க லத்தீன் மொழியில். அடுத்து பாருங்க, the rules of nomenclature are retroactive unless expressly limited. அதாவது பெயரிடுதல் விதி முறைகள் வந்து தெளிவாக குறிப்பிடாதவரை பின்னோக்கி அமையக்கூடிய வரமுடியவை. அதாவது பேரை வந்து தெளிவாக குறிக்கணும். அப்படி குறிக்கலன்னா அது பின்னோக்கி அமையும். பின்னோக்கி அமையும் வரம்புக்கு உட்பட்டதாக இருக்குன்றாங்க. அடுத்து கோட்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். அடுத்தது கோட்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். கோட்ஸ்னா பெயரிடுதல் விதிகள் சொல்லுவாங்க. பெயரிடுதல் விதிகள் ஐசிஎன், அதான் கோட்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர்னா ஐசிஎன் has formulated a set of rules and recommendation dealing with the botanical name of plants. அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஐசிஎன் சொல்லக்கூடியது வந்து ஒரு அமைப்பு. அது ஐசிஎன்றது ஒரு அமைப்பு. தாவரங்கள் பெறுதல் பற்றிய விதிகள் மற்றும் அதாவது விதிகள்னா ரூல்ஸ் மற்றும் ரெக்கமெண்டேஷன் சொல்லக்கூடிய பரிந்துரை முறைப்படுத்தி உருவாக்கியுள்ளது.
இருக்குது. அப்போ ஐசிபி என்ற அமைப்பு வந்து தாவரங்களுக்கு பேர் வைக்கணும்னா ரூல்ஸ் அண்டு ரெக்கமெண்டேஷன் அதன் அடிப்படையில் அமைந்துன்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் இஸ் ஹெல்ட் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எவ்ரி 6 இயர்ஸ். ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு இருக்க பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சருக்காக ஒரு பன்னாட்டு தாவர சட்டக்குழு வந்து கூடும். ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒரு கூட்டம் கூடும். அங்கே கூட்டம் முடியும்னா அந்த பெயரிடுதல் சொல்லக்கூடிய அந்த இது நடக்கும்ன்றாங்க. பெயரிடுதல் சொன்னால் ஹெல்டு டிஃப்ரெண்ட், அதாவது பொட்டானிக்கல் காங்கிரஸ்னால் இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் சொல்லக்கூடியது வந்து ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நடக்கும். ப்ரொபோசல் ஃபார் த நாமன்கிளேச்சரல் சேஞ்சஸ் இன் ரூல்ஸ் டிஸ்கஸ் இம்ப்ளிமெண்டட். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் பேரரசை சொல்கிறாங்க இல்லையா, பேரிடர் வந்து முன்மொழிவுகள் விவாதிக்கப்பட்டு நடைமுறை. இப்போ ஒரு பேரிடுறாங்கன்னா அது வந்து விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஏற்றுக்கொள்ளப்படுது. அவ்வாறு செய்யப்படும் மாற்றங்கள் அனைத்தும் அதற்குரிய வலைதளங்களில் வெளியிடப்படுகின்றன. அவ்வாறு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக எதில் பப்ளிஷ் பண்ணுறாங்க, நெட்வொர்க் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த 18th செஞ்சுரி பாருங்கள், 18th International Botanical Congress held in 2011 at Melbourne. இது ஒரு மாதிரி கொஸ்டின். அப்போ 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 மெல்போர்ன் இருந்துச்சு. மெல்போர்ன் சொல்லக்கூடிய இருந்துச்சு மெல்போர்ன். அடுத்து ஆஸ்திரேலியா ஃபாலோவிங் மேஜர் சேஞ்சஸ். ஆஸ்திரேலியா சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில மாற்றங்கள் வந்து அதாவது ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் நகரில் நடந்துச்சு வராங்க. அங்கே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். The code now permits electronic publication of names of new text. புதிய தாவரவியல் பெயர்களின் வெளியீடு மின்னணு முறை பதிப்பாக இருக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெயரிடுதல் வந்து கூட்டத்தில் தான் சொல்லுவாங்க, அதாவது கூட்டம் போட்டு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து மின்னணுவில் வந்து அந்த பெயரை வந்து அதாவது மின்னணுவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைப் பண்ண சொல்கிறாங்க, நேம் வந்து பதிவு பண்ண சொல்கிறாங்க மின்னணுவில். அடுத்து பாருங்கள், த லாட்டின் டயக்னாசிஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இஸ் நாட் அதாவது mandatory and permits the use of the English or Latin for the publication of the new name. அதாவது 39வது சட்டப்படி ஆர்ட் 39னா 39வது சட்ட விதியின்படி ஒரு புதிய பேரின் விளக்கம் அல்லது வரையறை லத்தீன் மொழியில் மட்டுமல்ல ஆங்கிலம். முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துக்கு வந்து பெயரிட்டாங்கன்னா அந்த பெயரும் சரி அதோடைய விளக்கம் வந்து லத்தீன் மொழியில் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துக்கு பெயரிட்டாங்கன்னா கண்டிப்பாக 39வது சட்டத்தின்படி தாவரத்துக்கு பெயரிட்டால் அந்த தாவரத்துடைய பெயர் மற்றும் விளக்கம் வந்து கண்டிப்பாக லத்தீன் அண்டு இங்கிலீஷில் இருக்கும். லத்தீன் வந்து இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒன் ஆஃப் த ஃபங்கஸ், அதாவது ஒரு பூஞ்சை, ஒன் ஃபங்கஸ் ஒன் நேம் ஆர் யூஸ்டு ஃபாசில் ஒன் நேம். அதாவது ஒரு பூஞ்சைனா ஒரு பெயர் மற்றும் ஒரு தொல்லுயிர் ஒரு பெயர் என்ற முக்கிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு பூஞ்சைன்றது ஒரே பெயர் தான், ஒரு தொல்லுயிர்ன்றது ஒரே பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு பூஞ்சையின் பாலின அமைப்பிற்கு அனமார்க். இப்போ பூஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் பாருங்க, ஏசெக்சுவல் அதாவது ஏசெக்சுவலுக்கு அனமார்க்குன்னு பேர். அதே நேரத்தில் பாலினத்துக்கு வந்து நிலமார்க்குன்னு பேர். அதே மாதிரி மோனோ பாருங்க, மார்போடெக்ஸ்டா ஆர் ஃபாசில்ஸ் ஹவ் பீன் எலிமினேட்டட். இப்போ வந்து எலிமினேட்டட்னா அதாவது பாலின அமைப்பிற்கு வந்து அனமார்பின் பேர், பாலின அமைப்பிற்கு வந்து டீலியோ மார்பின் பேர் முன்னர் நடைமுறையில் இருந்தது. ஆனால் அதே போல் ஒரே தாவரத்தின் பல வகையில் பெயரிடப்பட்டு வந்தன. இவை முற்றிலும் அகற்றப்பட்டன. அதாவது பல பேர் இட்டுப்பட்டு முன்னால் வந்துச்சு, அது இப்போ ஃபுல்லாக அகற்றப்பட்டு ஃபுல்லாக அகற்றிட்டாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணால் அனமார்புனா ஏசெக்சுவல் ரீபர்த் ஸ்டேஜாக பங்கை. ஒரு பங்கை வந்து ஏசெக்சுவல் மெத்தடில் இடப்பெற்று பண்ணால் அந்த பங்கைக்கு வந்து அனமார்ப் பங்கைன்னு அனமார்ப் பங்கை என்று பேர். அதே மாதிரி நிலமார்பு அப்படி சொல்லியாச்சுன்னா என்னது
செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் மூலமாக அந்த ஸ்டேஜ் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணக்கூடியவை. இனப்பெருக்கம் பண்ணக்கூடியவை. அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, as in experiment with experiment வந்து registration of names, new fungal description require that use identifier from the recognized respiratory. There are two recognized respiratories, index fungrum and mycophan. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பங்காரம், அதாவது இண்டெக்ஸ் அது ஒரு பங்குரம் கிடையாது பங்காரம், மற்றும் பார்த்தீங்கன்னா மைக்கோ பூஞ்சின்னு சொல்லக்கூடியது மைக்கோ வங்கி. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட சேமிப்பு களஞ்சியங்கள் 2 உள்ளன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட சேமிப்பு களஞ்சியங்கள் கண்டிப்பாக இருக்கின்ற என்னென்ன களஞ்சியங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று இண்டெக்ஸ் பங்காரம் சொல்லக்கூடியது, இன்னொன்று வந்து மைக்கோ வங்கி இருக்குனாங்க. இது வந்து பூஞ்சைப்பட்ட விளக்கங்கள் மற்றும் பெயர் பதிவு ஒரு பூஞ்சையினை கண்டறிந்தவர் பூஞ்சை களஞ்சியத்தில் பயிர்வார். இப்போ நீங்கள் வந்து பூஞ்சையை பற்றி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த பூஞ்சைக்குரிய பதிவுகளை வந்து இந்த 2ல் ஏதாவது ஒன்றில் வந்து பூஞ்சையை பற்றி பதிவு சொல்லியிருப்பாங்க, அதை பதிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, 19th இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் ஹெல்டின் சீனாவில் இருக்கக்கூடிய சென்சன் இருந்துச்சு. இது ஒரு நாள் கொஸ்டின். 18th வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெல்போர்னில் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு. இது சைனாவில் இருக்கக்கூடிய ஜென்சனில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து 2017. The changes accepted by the International Botanical Congress yet to be published. இது என்னன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை, அதாவது இதில் வந்து தாவர பன்னாட்டு மாநாட்டில் செய்யப்பட்ட மாற்றங்கள் இன்னும் பதிவிடப்படவில்லை. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 2011 ஏற்பட்ட மாற்றங்கள் மட்டும்தான் பதிவிட்டிருக்காங்க. ஆனால் 2017 சைனாவில் சென்சன் என்ற இடத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அங்கே குறிப்பிட்ட கொள்கைகள் அதுகளை வந்து இன்னும் பதிவு பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க, பதிவிடப்படலைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஹெடிங் பார்த்தீங்கன்னா வெர்னாகுலர் நேம்ஸ் ஆர் நோன் அஸ் காமன் நேம்ஸ். அது வந்து பொதுவான பேர் தான் சொல்லுவாங்க. அதாவது வெர்னாகுலர் என்ன, வட்டார பெயர். வட்டார பெயர் சொல்லக்கூடியது. வட்டார பெயர் என்பது இது வந்து பொது பெயராகும். பொதுவாக தாவரங்களுக்கு இப்பெயர் வந்து விளக்கம் அளிக்கக்கூடியதாகவும் கவிதையின் மேற்கோள் அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது. They are very often description விளக்கம் அளிக்கக்கூடியது and poetic reference plants. Common name are referred to more than the one plant and many plants may have the same காமன் நேம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே தாவரத்துக்கு ஒன்று அல்லது பல பொது பெயர்கள் உள்ளூர் மற்றும் வட்டார வழக்கு பெயராக உள்ளன. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் இருக்கலாம். அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயோ அதாவது வட்டாரம் சொல்லி அது வந்து உள்ளனன்றாங்க. இருப்பினும் அவை அந்த வட்டாரத்தில் வேணால் அவை பொதுவாக அழைக்கலாம், என்ன பேர் நம்ம கொடுக்கலாம். ஆனால் உலகத்துக்கு வந்து ஒரு பேர் தான் வைக்கணும். அதான் சொல்கிறாங்க பாருங்க. அங்கே காமனாக அந்த ஏரியாவில் மட்டும் ஒரு தாவரத்துக்கு பல பேர் வச்சுக்கலாம். ஆனால் அந்த நேம்ஸ் ஆர் ரெகனைஸ்டு ஆர் லோக்கல் வச்சுக்கலாம், ஆர் நாட் யூனிவர்சல் வச்சுக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து அல்பிஜியா அமரான்னு சொல்லக்கூடியது. அல்பிஜியா அமரான்னு சொல்லியாச்சுன்னா தென் தமிழகத்தில் வந்து முஸ்லீம் என்று அழைக்கப்படுது. இங்கே நம்ம நாட்டில் வந்து தென் தமிழகத்தில் வந்து முஸ்லீம் சொல்கிறாங்க. சவுத்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து துறிஞ்சின்னு சொல்கிறாங்க. இதனால் குழப்பம் ஏற்படுது. இதெல்லாம் வந்து அது வந்து அப்படின்னு இப்படிலாம் அழைச்சோம்னா